புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். பொள்ளாச்சி அப்படின்னதுமே ஏதாவது ஒரு தென்னந்தோப்புல நின்று இளநீர் சாப்பிட்டுக்கிட்டே உங்களோட பேசலாம் அப்படின்றது தான் திட்டமா இருந்தது. ஆனா தொடர் பிரச்சாரங்களுக்கு இடையில உங்களால் நேரம் ஒதுக்க முடியல. அதனால நம்ம சந்திப்பு கொஞ்சம் எளிமையாயிடுச்சு. ஆனா அந்த குறையை தீர்க்கிறதுக்கு இளநீர் இருக்கு. இளநீர் மட்டும் இருக்கு. இது எப்படி குடிக்கிறது? ஸ்ட்ரா எதுவும் வேண்டாமா? இல்ல கிளாஸ்ல? எனக்கு ஸ்ட்ரா வேண்டியதில்லை. நான் தோப்பு இளநீர் சாப்பிட்டு சிறு வயதுலேருந்து பழக்கம். ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ரா அவசியப்படும் நினைக்கல. நானுமே முயற்சி பண்ணி பார்க்குறேன். பாருங்க, முடியலன்னா நான் ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். சட்டை சரி, மேலெல்லாம் சிந்து உங்களுக்கு பார்த்து முயற்சி பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா முடியலன்னா நான் ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. நீங்க சொன்ன மாதிரி லைட்டா முயற்சி பண்ணதுக்கே இங்க கொஞ்சம் சிந்திருச்சு. நான் குடிக்கிறேன், பாக்குறேங்க. சிந்தாம குடிங்க. சிந்திருக்கா? உங்களுக்கு பழக்கம், சின்ன வயசுல இருந்தே பழகிருக்கீங்க. இப்ப இந்த பொள்ளாச்சின்னு சொன்ன உடனே இளநீர் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வருது. இளநீர், தேங்காய், இந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகம் வருது. இங்க இருக்கிற உணவு பழக்கம் எப்படிங்க? தேங்காயோட பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்கும்? எல்லா சமையலையும் தேங்காய் இருக்கும், எல்லாத்துலயும். இங்கிருந்து இளநீர் மெயினா துபாய், சவுதி, குவைத் எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதியாகி அங்க இளநீர் தெற்கு ஆசிய நாடுகளில், கிழக்கு ஆசிய நாடுகளில் நல்லா இளநீர் வியாபாரம் ஆகுது. இதிலிருந்து இளநீர் பேக் பண்ணி உலகம் பூரா ஏற்றுமதியாகும். பொள்ளாச்சி இளநீர் என்றால் மக்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமானதும் கூட. இப்ப கடுமையான வெயில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை இளநீர் குடிப்பீங்க? 2-3 இளநீர் குடிச்சிருவீங்க. இப்ப பொள்ளாச்சியில இந்த தென்னை விவசாயம் தவிர வேற என்ன மாதிரியான விவசாயங்கள்லாம் இங்க அதிகமா நடக்குது? தென்னை தான் பிரதானம். தென்னை இல்லைன்னா காய்கறி, தக்காளி, வெண்டை, கத்திரி, அதுபோக மிளகாய், கொத்தவரை, இந்த மாதிரி விவசாயம் இருக்கு. பாக்கு, ஹார்டிகல்ச்சர் தான் அதிகம். தோட்டக்கலை தோட்டம் இது இருக்கு. உணவு தானிய விவசாயம் இருக்கு, தானியமும் இருக்கு. அனைத்து வகையான பயிர்களும் இங்க விளையுது. வால்பாறை மலையில காப்பி, ஏலம், கிராம்பு, பட்டை எல்லாம் வால்பாறை பக்கத்திலேயே. வால்பாறை மலைன்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது, பக்கத்திலேயே கேரளா இருக்கு. கேரளாவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் இங்க இந்த உணவு பழக்கத்துல? மீன் இங்க இருக்கிற மக்கள் அதிகமா சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது கேரளால இருந்து மீன் இங்க மார்க்கெட்டுக்கு டெய்லி வந்துடும் ஃப்ரெஷ்ஷா, அதனால சாப்பிடுவாங்க. முடிஞ்சிச்சு. பொள்ளாச்சி எப்படி நம்ம கோயம்புத்தூரோடைய ஒரு பகுதியா பார்க்கலாமா, இல்ல பொள்ளாச்சிக்குன்னு தனி அடையாளங்கள், தனிப்பட்ட விஷயங்கள்லாம்? பொள்ளாச்சி மிக புராதன காலத்திலிருந்தே ஒரு வணிக நகரம். கோயம்புத்தூர் இப்ப சமீபத்தில் ஒரு 1/2 நூற்றாண்டுல தொழில் நகரமா வந்தது. ஆனா பொள்ளாச்சி வணிக நகரமாகி 100 காலங்களுக்கு மேலாகிவிட்டது. இங்கிருந்து உற்பத்தியாகிற இளநீர் தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா மாவட்டத்துக்கும் போகுது. வெளியே அனைத்து மாநிலங்களுக்கும், டெல்லி, காஷ்மீர், அதுபோக வட மாநிலங்கள் எல்லா பகுதிகளுக்கும் பொள்ளாச்சி இளநீர்னே விளம்பரம் பண்ணுவாங்க. அது ஒரு பிராண்டாவே. ஆமா, அது ஒரு பிராண்ட் ஆகி தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல தேங்காய் விளையுது. ஆனா பொள்ளாச்சியில் விளைகிற தேங்காய் தான் சட்னிக்கே ரொம்ப. சென்னையில் பிரபலமான ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டலாம் சட்னி போடணும்னா இங்கிருந்து தான் வாங்குறாங்க. தேங்காய் இங்கிருந்து தான் அவங்களுக்கு போகுது. அதுக்கு ரெக்கமெண்டேஷன் இருக்கு. இப்போ இங்கிருந்து சென்னைக்கு போகுது. சென்னையிலேருந்து வரக்கூடிய அரசியல் தலைவர்கள், பெருந்தலைவர்கள், ஜெயலலிதா அம்மா மாதிரியான ஆட்கள்லாம் இங்கே வரும்போது எதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க? இளநீர் சாப்பிடுவாங்க. இளநீர். ஜெயலலிதா அம்மா அதை பற்றி ஏதாவது உங்ககிட்ட பேசியிருக்காங்களா? பொள்ளாச்சின்னா ஒரு அம்மாவுக்கு ஒரு ஈர்ப்பு, பாசம். பொள்ளாச்சியில் வந்தால் தங்குவாங்க அம்மா. தேர்தல் சுற்றுப்பயணத்தில் வந்தால் கூட 2004 வந்தப்போ ஒரு நாள் தங்குற மாதிரி தான் ப்ரோக்ராம் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்துட்டு பொள்ளாச்சி தொடர்ச்சியாக 5 நாள் சுற்றுப்பயணத்தை ரத்து பண்ணிட்டு பழனி வரைக்கும் போயிட்டு திரும்ப பொள்ளாச்சியில் நான் ஏற்பாடு பண்ணியிருந்த இல்லத்தில் திரு மையப் செட்டியார் அவருடைய வீட்டில் 4 நாட்கள் அப்புறமும் மறுபடியும் தங்கினாங்க. இளநீர் முடிஞ்சிருச்சு. சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? என்ன வேணும் சாப்பிடுங்க, சொல்லுங்க. ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த டிஃபன் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே வந்துச்சு. இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதுக்கு அடையாளமாக எல்லாமே வந்துருச்சு. தேங்காய் பால்,
தேங்காய் சட்னி. ஆமா, அதனால இட்லி, ஆப்பம், கேரளாவுடைய பாதிப்புக்கு கடலைக்கறி. ஆமா, கடலைக்கறி எல்லாமே வந்துருச்சு. கொலக்கட்டை இருக்கு. ஆமா, கொலக்கட்டை இங்க ஃபேமஸ். கொழுக்கட்டையும் ஃபேமஸ். அந்த கொழுக்கட்டையும் தேங்காய் சேர்க்கிறாங்க. இது பணியாரம் நல்லா இருக்கு. பணியாரம் நல்லா இருக்கு. புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே Magic 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.